ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மந்த்துக்கு உங்கள் ஜோடியாக் சைன் படி என்ன ரீடிங், என்ன மெசேஜஸ் வருது. ரைட். ஸோ 4 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 வந்து ஃபயர் சைன்ஸ், மேஷம், சிம்மம், தனுசு. பைல் நம்பர் 2 எர்த் சைன், ரிஷபம், கன்னி, மகரம். Pile number 3 air sign, மிதுனம், துலாம், கும்பம். And pile number 4 வந்து water sign, கடகம், விருச்சகம், மீனம். ஸோ நீங்கள் எந்த ராசியோ அதுக்கு தகுந்த பையில வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பார்க்கறதுனாலும் ஓகே, இல்லை உங்கள் லவ்டு ஒன் யாருக்காவது பார்க்கணுன்னாலும் அவங்க எந்த ராசியோ அதோட பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் டைம் ஸ்டாம்பில் வந்துட்டு இந்த சயின்ஸ் மேற்கொண்டு டீட்டெயில்டாகவே நான் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறேன். ஐ ஹோப் கிளியர்னு நினைக்கிறேன் இப்போ. ரைட். ஸோ பைல் நம்பர் 1க்கு போகலாம். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் வந்துட்டு ஃபயர் சைன், மேஷம், சிம்மம், தனுசு. ஸோ உங்களுக்கான ரீடிங்கை வந்து பார்ப்போம். இந்த டிசம்பர் மந்த் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே. எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் சைன் உங்களுக்கு வந்துட்டு இந்த டிசம்பர் மந்த் வந்து ஒரு சேலஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுசு உங்களுக்குள்ளார வந்துட்டு ஒரு ஒரு ஃபயர் எனர்ஜி எப்பயுமே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது செய்யணும், அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு சில பீப்புள் அட்வைஸ் பண்ணாலும் கேட்பீங்க, பட் ஆனால் வந்து நீங்கள் செய்ய போகிறப்போ வந்துட்டு உங்களோட ஓன் ஐடியாஸ் அப்படி தான் இருக்கும். நீங்கள் எல்லா அட்வைஸுமே கேட்க மாட்டீங்க. ஸோ இந்த டிசம்பர் மந்த் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விஷன்ஸ் நல்லாவே இருக்கும். இது வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் ஆல்சோ இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் இயர்க்கான ஒரு ஸ்ட்ராங் விஷன்ஸ் அதிகமாகவே இருக்கும். அண்ட் சேலஞ்சஸ்ன்னு பார்க்குறப்போ நீங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும், பட் ஆனால் வந்துட்டு அதை நீங்கள் செய்ய போகிறப்போ வந்துட்டு உங்களோட ஓன் ஃபிசிக்கல் ஹெல்த்து தான் உங்களுக்கு சேலஞ்சஸாக இருக்கும். பைல் நம்பர் 1 ஃபயர் சைனை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹெல்த்து வந்து மேஜர் சேலஞ்சஸ் வந்து கொடுக்கும் டிசம்பர் மந்த்து. ஸோ லேசி ஆகும், எனர்ஜி ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஹெல்த்தை. பிகாஸ் வந்துட்டு எனர்ஜி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதாவது உங்களால் வந்துட்டு தூங்க கூட முடியாது. உங்கள் மைண்டு ஃபுல்லாமே வந்துட்டு ஏதாவது ஒன்று செய்யணும், இந்த இயர் எண்டுக்குள்ளார நெக்ஸ்ட் இயர் பிகினிங்க்கு சம்திங் நான் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு பேஷன், அந்த ஸ்ட்ராங் விஷன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களை தூங்கவே விடாது. உங்களுக்கு ஃபிசிக்கல் பாடி டயர்டாக இருந்தாலும் மென்டலி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓடிட்டே இருக்கும் மைண்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சஸ் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு ஒரு அது இன்னொரு சேலஞ்சஸாக இருக்கும் ஃபார் பைல் நம்பர் 1க்கு. அண்ட் அதே மாதிரி ஏதோ ஒரு குட் நியூஸ், குட் லக்,
இந்த டிசம்பர் மந்த் வந்து இருக்கும். நீங்கள் அந்த குட் லக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, உங்களுக்கு அந்த குட் லக் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷனல் சைடில் வந்துட்டு நல்லா இருக்கும். சரி, நீங்கள் இப்போ ஒரு விஷயத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இன்னோவேஷன்ஸ் கொடுக்குறீங்க, நிறைய எஃபோர்ட் நிறைய ட்ரை பண்ணுறீங்க, அந்த ஒரு விஷயத்துக்கு தான் உங்களுக்கு குட் லக் கிடைக்க போகுது. ரைட். ஸோ அண்ட் வந்து உங்களுக்கு செல்ஃப் பிலீஃப் நிறையவே இருக்கும். சி, இந்த டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா ஃபயர் சைன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, இது வந்து உங்களோட மைண்ட் செட்டே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராங்காகவுமே இருக்கும். பிகாஸ் வந்து சம்வேர் வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து ரொம்ப தூண்டிவிடும் இந்த டிசம்பர் மந்த். இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக கூட நான் சொல்லுவேன். மேபி நீங்கள் ஒரு கம்பேரிஷன்ஸ் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு சம் பீப்புள் வந்துட்டு உங்களை ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு நீங்கள் வாழ்ந்து காட்டணும். இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு ஃபைவ் சைனுக்குள்ளார இருக்குது. பட் இந்த டிசம்பர் மந்த் வந்துட்டு கண்டிப்பாக நான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு நிறையவே இருக்கும். அண்டு நீங்களே வந்து உங்களை நினச்சி பெருமைப்படுற அளவுக்கு உங்களோட கெரியரில் வந்து ஏதோ நீங்கள் செய்ய போகிறீங்க. ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு சான்ஸ், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரொம்ப எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க, அது கிடைக்காம இருந்துச்சுன்னா இந்த ஒரு டிசம்பர் மந்த்தில் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சைடு ரொம்ப கான்ஃபிடென்ட்டை வந்துட்டு கொடுக்க போகுது. அண்ட் ஒரு நியூ பாண்டிங் ஐ குட் சி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்குறப்போ வந்துட்டு உங்களோட கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்க மாதிரி இருக்குது. சி, நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் சாக்ரிஃபைசஸ் பண்ணுறீங்க, அவங்க ஆப்போசிட் பர்சன் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னா வரி பண்ணிட்டு போகிற பர்சனாக தான் இருந்திருக்கீங்க. உடனே கவலைப்பட்டுட்டு ரொம்ப சேட் ஆகிட்டு. பட் ஆனால் இந்த டிசம்பர் மந்த் எப்படின்னா வந்து நீங்கள் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போயிட்டு அந்த லவ்வுக்காக அந்த கேருக்காகலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இந்த டிசம்பர் மந்தில் இருந்து பீப்புள் உங்களோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், உங்களோட பேச்சை கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் டாமினன்ஸ் நல்லாவே தெரியுது. மேஷம், சிம்மம், தனுசு. சரி, சேலஞ்சஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, நீங்கள் கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணணும். பிகாஸ் வந்துட்டு இந்த டிசம்பரில் எனர்ஜி ஹெவியாக இருக்கும், டாமினன்ட் இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு சில பீப்புள் இப்போ பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லைன்னா வந்துட்டு வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் லீடர்ஷிப் ரோலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜிக்கு ஈக்குவலாக மற்றவங்களால வந்துட்டு என்ன சொல்ற, ஈக்குவலாக வர முடியாது. ஸோ அந்த இடத்துல சேலஞ்சஸ் வரும். அண்ட் யூ ஹவ் காட் திஸ் ஜஸ்டிஸ் கார்டு. ஸோ ஜஸ்டிஸ் கார்டு அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஸ்டிக் டு யுவர் ட்ரூத் அண்ட் எவ்ரி திங் வில் டர்ன் அவுட் ஜஸ்ட் ஃபைன். நீங்களாகவே இருங்க. எவ்ரி திங் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க. ஃப்ளெக்சிபிள் இன் த சென்ஸ் மற்றவங்களோட ஹாப்பினஸ்க்காக நீங்கள் சாக்ரிஃபைசஸ் ரொம்ப வளைஞ்சு கொடுத்து போகிறீங்களா? பைல் நம்பர் 1 ஃபயர் சைன். ஸோ இந்த ஒரு டிசம்பர் மந்தில் நீங்களாகவே இருங்க. எந்த பர்சன் உங்களை புரிஞ்சுக்காம போனாங்களோ தேடி வருவாங்க. ரைட். அண்ட் உங்களோட ஆரா அண்ட் உங்களோட ஆரா இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ராங். ஐ திங்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபயர் சைன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பிகாஸ் உங்களோட ஒரு வேர்ட்ஸுமே வந்துட்டு இந்த டிசம்பர் மந்த்துக்கு ரொம்ப வேல்யூவாக இருக்க போகுது. ரைட். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1 ஃபயர் சைன். ஃபயர் சைன் வந்துட்டு நல்லா இருக்கு. ஐ திங்க் உங்களோட டாமினன்ட், உங்களோட கண்ட்ரோலில் நிறைய திங்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்கிறது, கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இந்த ஒரு டிசம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி யாராவது இருக்காங்க, உங்களோட கோல்ஸ் விஷஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, பிளாக்கேஜஸாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு மந்த் வந்து மோஸ்ட்லி அவங்க என்ன பிளாக்கேஜ் பண்ணாலுமே அது உங்களோட மென்டல் உங்களோட அந்த
இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட விஷன்ஸ் அண்ட் பிளான் டுவர்ட்ஸ் 2025 என்னென்ன பிளானிங் என்னென்ன விஷன்ஸ் வச்சுருக்கீங்களோ கீப் டூயிங், அதை அப்படியே வந்து பண்ணுங்கள். இன்னும் ஸ்ட்ராங்காகவே பண்ணுங்கள். பிகாஸ் அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் ஒரு சில பேர் கரெக்டான ட்ராக்ல தான் போகிறீங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நான் பண்ணுறத போடுற பிளான் நான் கரெக்டாக செய்யறேனா அப்படின்னு. எஸ், கரெக்டான இதில் தான் இருக்கீங்க. ரைட். ஸோ ஃபைனலி இவ்வளோ இந்த ஒரு 2024 ஓட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் அது ஒரு வீடியோ போடுறேன். 2024ஓட சேலஞ்சஸ் எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி உங்களுக்கு வந்துட்டு 2025 இருக்க போகுதுங்கிற வீடியோ நான் ஆக்சுவலி போடுறேன். ஸோ வரக்கூடிய டேஸில் ஹோப் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். Okay, so pile number 1, Mesham, Simmam, Dhanusu. That's all for today reading. Thank you. Pile number 2, Earth sign, Rishabam, Kanni, Magaram. யாரெல்லாம் வந்துட்டு okay, wait. So ரிஷபம், கன்னி, மகரம், யாரெல்லாம் இந்த ராசியில் இருக்கீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். So, pile number 2, ரிஷபம், கன்னி, மகரம். சரி, இந்த டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா வந்து சம்வேர் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தெரியுது. ப்ரெஷர் இன் த சென்ஸ் லைக் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருக்கீங்க. யாரோ ஏதோ ஒரு செய்யறதுக்கு அதுக்கான பிளேம் உங்கள் மேலே வருது. ஸோ அதை வந்து சரி பண்ணணும், என்னோட நேமை வந்து நான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெவியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு டிசம்பர் மந்த்து. ஸோ நீங்கள் உங்களோட அந்த பேர் அண்ட் இந்த சொசைட்டியில் எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கணும், அதுக்காக நான் வந்து வாழணும், அதுக்காக நான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க டிசம்பர் மந்த். அந்த ஒரு தாட் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ரிஷபம், கன்னி, மகரம்க்கு. பட் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு இனோவேஷன் அண்ட் ஐடியாஸை வந்துட்டு இந்த டிசம்பர் மந்த் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரைட், உங்களோட ஒரே ஃபோக்கஸ் வந்துட்டு நீங்கள் யாருங்கிறத ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்குமே தவிர அது வந்து உங்களோட ஓன் டெவலப்மெண்ட்டை தாண்டி உங்களோட நேம் ஃபேம் இதுக்கு வந்துட்டு பாடுபடுற மாதிரி இருக்கு. பட் இந்த டிசம்பர் மந்த் வந்து உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல் பண்ணாது. நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க, அந்த பிளானிங்கில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நோ, டிசம்பர் மந்த் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சேலஞ்சஸ் ரொம்ப அதிகமாகிடும். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது, ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது. பட் ஆனால் வந்து அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கும் சரி, அதை வந்து ஒருத்தவங்க சஜஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸை கொடுத்தாலுமே வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களா? சரி, ரிஷபம், கன்னி, மகரம் பொறுத்த வரைக்கும் உங்கள் மைண்டில் ஏதோ ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, அது வந்து நீங்கள் சரின்னு நம்புறீங்க. பட் ஆனால் யாரோ ஒருத்தவங்க எது சொன்னாலுமே, அது அட்வைஸோ இல்லை ஒரு விஷயம் சொன்னாலுமே அது உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ரைட் நவ் இந்த ஒரு மென்டாலிட்டியில் சோஃபார் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க, இப்பவும் இருக்கீங்க அப்படின்னா டிசம்பர் மந்த் அந்த மென்டாலிட்டியோட இருந்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சஸ் ஆகும். உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல பிளாக் ஆகிடும்.
ஸோ ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க அண்ட் வந்துட்டு ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க. ஸோ டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வந்து நேச்சர் ரிலேட்டட் பீஸ்ஃபுல்னஸ், ஒரு மைண்டில் நிறைய விஷயங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க. பட் ஆனால் அதில் பாதி விஷயம் யூஸ்ஃபுல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே வந்துட்டு என்ன வேணும், எது கரெக்டு அப்படிங்கிறத சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க. இந்த டிசம்பர் மந்த்தும் வந்துட்டு அப்படியே தான் வந்துட்டு நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து மாறிக்கோங்க. சரி, நீங்கள் வந்து அந்த மெட்டீரியலிஸ்டிக் மைண்டுன்னு சொல்லுவேன். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மணி ஏர்னிங், ஒரு ஃபினான்ஷியல் ஏர்னிங் ஸ்டேபிள் அப்படின்ற ஒரு இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. உங்களோட ஓன் திறமைகளை மிஸ் பண்ணுறீங்க. உங்களோட அந்த ஓன் என்ஜாய்மெண்ட்டை வந்து மிஸ் பண்ணுறீங்க. மேபி நீங்கள் வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்கலாம். உங்களோட அந்த ஒரு ஏர்னிங் தான் வந்து உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள் ஃபோக்கஸாக இருக்கே தவிர அதில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு இது இல்லை. ஸோ இந்த டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபம், கன்னி, மகரம், நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்னெசரியான இன்விடேஷன்ஸ் அக்செப்ட் பண்ண வேண்டாம். ஐ திங்க் ஒரு சில டாக்ஸிக் பீப்புள் அண்ட் ஒரு சில பேர்லாம் வந்து தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ அன்னெசரியான இன்விடேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணாதீங்க. ரைட், நான் இன்னும் கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஐ திங்க் எர்த் சைனுக்கு இன்னும் கொஞ்சம் மெசேஜஸ் தேவை. பிகாஸ் வந்து உங்களுக்கு அந்த மைண்டே வந்து ஒரே நேரோலே தான், ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்லே போயிட்டு இருக்கு. ஈவன் உங்கள் மெசேஜஸுமே வந்துட்டு அப்படி தான் வருது. உங்களோட எனர்ஜி ரைட் நவ் அப்படி தான் இருக்கு. See, டிசம்பர் மந்த் ஆக்சுவலி கொஞ்சம் கேர்ஃபுல். பிகாஸ் லைஃப்பில் நிறைய, அதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிப்பீங்க. லைக் எவ்வளோ விஷயங்களை நீங்கள் இழந்திருக்கீங்க. அதாவது நீங்கள் எப்படின்னா வந்து டிசம்பர் மந்த் வந்து உங்களுக்கு ஒரு பாஸ்டில் எவ்வளோ இழந்திருக்கேன், என்னோட லைஃப்பில் நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் அதிகமாக வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிசம்பர் மந்த் வந்துட்டு ஃபேமிலியோட, இல்லை உங்கள் லவ்டு ஒன், இல்லை சூசன் ஃபேமிலி, அவங்களோட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த 2024 உங்களுக்கு என்னென்ன லெசன்லாம் கற்றுக் கொடுத்ததோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு பாசிட்டிவான ஒரு நோட்டில் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் 2025 ரிலேட்டடாக வந்துட்டு ரிஷபம், கன்னி, மகரம்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பிளானிங் வச்சுருக்கீங்களா? ஏதாவது புதுசாக பண்ணணும், நியூவாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட், ஒரு பிளானிங் கூட இப்போ இல்லாத அளவுக்கு கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க. அண்ட் டிசம்பர் மந்த் ஆல்சோ அப்படியே தான் வந்து காமிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பிளானிங் பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. ஓகே, ஸோ 2024க்கான ஒரு பிளானர் அண்ட் ஒரு கோல் செட் பண்ணியே ஆகணும். எர்த் சைன், சம்டைம்ஸ் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் லவ்டு ஒன் சொல்கிறது கேளுங்க. பிகாஸ் இப்போ உங்களுக்கு இருக்கிற எனர்ஜி படி அவங்களோட ஒரு சஜஷன்ஸ், ஒப்பீனியன் கொஞ்சம் தேவைப்படுது. அண்ட் நீங்கள் உங்களையே பிளேம் பண்ணாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு டெஃபினட்டாக ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களவே வந்துட்டு உங்களோட செல்ஃப் ஒர்த் ரொம்ப சேலஞ்சிங்காக, நீங்களே வந்து உங்களை டவுட் படுற அளவுக்கு சேலஞ்சஸை கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் சக்ஸஸ் அடைஞ்சிருக்கீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்காலே வந்துட்டு. ஸோ தேர்ட் பீப்புளோட ஒப்பீனியன் வேண்டாம். அதே சமயம் வந்து டிசம்பர் மந்த் கிளாரிட்டி இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும். அண்ட் உங்களோட முடிஞ்சா இந்த மந்த் வந்துட்டு உங்களோட சர்க்கிளை சேஞ்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு உங்களை விட்டு போகணும். ஸோ இந்த ஒரு மந்த் உங்களுக்கு தெரிய வரும் யார் அந்த பர்சன்ஸ், யார் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் உங்களோட சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், மெனி பீப்புள். பட் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அவங்களோட க்ளோஸாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து உங்களோட கோல், உங்கள் பிளானிங், உங்களோட ஃப்யூச்சரில் இருந்து பின்வாங்கிட்டு வரீங்க. ஸோ அது உங்களுக்கு வந்துட்டு தெரிய வரணும். அண்ட் இந்த ஒரு டிசம்பர் மந்த் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். உங்களோட ஓன் லைஃப் ஸ்டைல் அண்ட் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள், ஹேபிட்ஸ், நிறைய விஷயங்கள். ரைட், ஏன்னா வந்து ஸ்டக் ஆகியிருக்கீங்க. இந்த ஸ்டக் ஆனது வந்துட்டு காரணம் ஏதோ ஒரு
விஷயம் உங்களுக்குள்ள நீங்கள் வந்து ஒரு சில டைமில் நல்லா மோட்டிவேட்டடாக இருக்கீங்க, ஒரு சில டைம் நோ கிவ் அப் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து டிசம்பரில் ரொம்ப சேலஞ்சஸை கொடுக்கும். ஆல்தோ வந்து உங்களுக்கு இந்த இயர் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் பார்த்துருந்தா கூட அது எதுவுமே வந்துட்டு யூஸ்ஃபுல் இல்லாத மாதிரி எனர்ஜி இருக்குது. அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிளானிங் செட் பண்ணியே ஆகணும், ரைட்? பிகாஸ் எனக்கு எர்த்து சைனை பார்க்குறப்போ பிளானிங்கே இல்லாமல் இருக்கீங்க, ஒரு ஒரு பிளாங்காக இருக்குது. அண்ட் ரிலேஷன்ஷிப் விஷயத்துலையுமே வந்துட்டு எந்த ஒரு எஃபோர்ட்டும் இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு பிளேமை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ, உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைனாலுமே ஏதோ ஒரு பிளேமை அக்செப்ட் பண்ணுறீங்க, பட் அதுக்கான ஸ்டாண்டப் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த டிசம்பர் மந்த் அது உங்களை ரொம்ப பாதிக்கும். ஓகே, ஸோ இந்த டிசம்பர் மந்த் நீங்கள் ஸ்டாண்ட் எடுங்க. பிகாஸ் சம் பீப்புள் வந்துட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ப்ளாட் பண்ணிகிட்டே இருக்காங்க, உங்களோட நிம்மதி வந்துட்டு ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு வீக்காக இருக்கீங்க. சரி, ஆக்சுவலி வந்துட்டு ரிஷபம், கன்னி, மகரம் நீங்கள் வந்து வெரி என்ன சொல் ரொம்ப லவ், ரொம்ப கேரிங் அப்படி இருக்கக்கூடிய பர்சன் தான். பட் ஆனால் வந்துட்டு அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த டிசம்பர் மந்த் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த விஷயத்தில், ரைட்? ஸோ பாசிட்டிவான மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப முக்கியம். பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா படிங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நேச்சர் எர்த்தோட கனெக்ட் ஆகுங்க. ஒரு கிரவுண்டிங் இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது இல்லாமல் இருக்கு எர்த் சைனுக்கு இப்போது. ஸோ அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது, செட் பண்ணுறது, எவ்ரி திங் வந்துட்டு இந்த டிசம்பர் மந்த். ஓகே, சரி, ஓகே. ஸோ ஓவரால் பார்க்குறப்போ வந்துட்டு பைல் நம்பர் 2 எர்த் சைன் ரிஷபம், கன்னி, மகரம் உங்களுக்கான சேலஞ்சஸ் நீங்களாக தான் இருக்கீங்க இந்த மாதம். ஓகேங்களா? அதாவது இந்த இந்த ஒரு மந்த் வந்துட்டு நீங்கள் எப்படி உங்களை மாற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான குட் நியூஸ், அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபேவரபிள் திங்ஸ் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஃபினான்ஷியல் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிடுவீங்க. சம்மோன் வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ரெஷரை குறைப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, ரைட்? இப்போ நீங்கள் ஃபேமிலியில் வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்கீங்க, உங்களோட ஏர்னிங் மட்டும்தான் அங்கே இருக்குன்னா சம்மோன் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் இன்னொருத்தவங்களோட ஏர்னிங் புதுசாக வரும். அண்ட் அவங்களும் நீங்களும் சேர்ந்து பேலன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ பட் ஆனால் க்ரோத் அப்படிங்கிறது தான் இங்கே இல்லாமல் இருக்குது, ரைட்? ஸோ அதைத்தான் நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 ஏர் சைன்ஸ் மிதுனம், துலாம், கும்பம். ஸோ யாரெல்லாம் இந்த சைன்ஸ் மிதுனம், துலாம், கும்பம்ல இருக்கீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Okay, so pile number 3 மிதுனம், துலாம், கும்பம், right? தெரியும் நினைக்கிறேன். எஸ். ஸோ see டிசம்பர் மந்த் கியூரியாசிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஃபார் மிதுனம், துலாம், கும்பம். சரி, உங்களோட கம்யூனிகேஷன் வந்துட்டு கொஞ்சம் டெவலப் ஆகும். அதாவது உங்களோட கம்யூனிகேஷன் மூலயமா ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, ஒரு ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வரும், இல்லை ஒரு புதுசாக ஏதாவது ஒரு ஐடியாஸாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப நாளாக வந்துட்டு உங்களோட ஏதோ ஒரு விஷயம் பிளாக்கேஜாக இருக்குது, அந்த ஒரு விஷயத்த வந்து உங்கள் கம்யூனிகேஷன் மூலயமா சரி பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ண போகுது. அண்ட் உங்களோட எனர்ஜியுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஒரு பேலன்ஸாக இருக்கும்னு சொல்லுவேன் எனர்ஜி. சம்டைம்ஸ் வந்துட்டு நிறையா பேசுவீங்க அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு கம்மியாக பேசுவீங்க. ஸோ பேலன்ஸ் நல்லா இருக்கும் ஃபார் பைல் நம்பர் 3. சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது நிறைய வர மாதிரி இருக்குது டிசம்பர் மந்த்து. பட் ஆனால்
நீங்கள் அதை எப்படி சூஸ் பண்ணுறீங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிசம்பர் மந்த் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ்ன்னு பார்த்துக்கிட்டா நெக்ஸ்ட் இயர்க்கான ஒரு பிளானிங்காக இருக்கட்டும், ஒரு கோலாக இருக்கட்டும், அண்ட் அதை செட் பண்ணுறதுல ரொம்ப சேலஞ்சஸ் வரும். அண்ட் ஏதோ ஒரு ஆஃபர் வருது, இது வந்து கெரியர்வாக இருக்கட்டும், உங்களோட ஓன் லைஃப் ரிலேட்டடாக இருக்கட்டும், அந்த ஆஃபரில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுல இது வந்து கொஞ்சம் குவைட் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பிகாஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்ப செலக்டிவ், பைல் நம்பர் 3 ரொம்ப செலக்டிவாக இருப்பீங்க. ஒரு விஷயம், ஒரு ஆஃபர் இல்லை ஒரு யாராவது ஏதாவது அப்ரோச் பண்ணாங்கன்னா கூட அவ்வளோ யோசிப்பீங்க. ஸோ சம்டைம்ஸ் உங்களோட அந்த ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்க மாதிரி இருக்குது. அது வந்து கொஞ்சம் கிவ் அப் பண்ணுங்க. பி ஃப்ளெக்சிபிள் இந்த ஒரு டிசம்பர் மந்த்து. அண்ட் உங்களோட யூஆர் நேச்சுரலி கியூரியஸ் பர்சன் நான் சொன்னேன். உங்களோட இந்த கியூரியாசிட்டிங்கிறது நிறைய விஷயத்த அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதாவது இப்போ உங்களோட கம்யூனிகேஷனும் நல்லா இருக்கு, கியூரியாசிட்டியுமே நல்லா இருக்கும். ஸோ இது வந்து இந்த டிசம்பர் மந்த்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணினீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. லைக் உங்களுக்கான ஒரு நியூ கோல், ஒரு நியூ பேஷன், ஒரு புதுசாக எதுலேயோ வந்துட்டு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு உங்கள் 2025க்கு ஒரு பேஸ், ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்க போகுது, ரைட்? பட் ஆனால் நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காசிப்பில் இருந்து வெளியே வாங்க. பிகாஸ் ஐ திங்க் சம் பீப்புள் வந்துட்டு உங்களை அந்த காசிப் அந்த ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ மேபி வந்துட்டு நீங்கள் ரொம்ப கம்யூனிகேட்டிவாக இருக்கிறனால நிறைய பீப்புளை வந்துட்டு சைலண்ட்டாக உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. டிசம்பர் மந்த் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சில பீப்புள் வந்துட்டு உங்களை ரொம்ப சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுறாங்க, உங்கள் கம்யூனிகேஷனை நோட் பண்ணுறாங்க, உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு வைக்கணும்னு இருக்காங்க. பட் பி சூஸி இன் ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஒரு காசிப் பண்ணுற பீப்புள் அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக வரத்துக்கு ஒரு ஆஃபர் அது மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பீப்புள் யாருங்கிறதுல வந்து கொஞ்சம் நேச்சுரலி நீங்கள் ரொம்ப பிக்கியான ஒரு பர்சன் தான். ட்ரை நாட் டு பி சோ பிக்கி. தட்ஸ் த மெசேஜ். அண்ட் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கும் டிசம்பர் மந்த். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் வந்துட்டு ரிஸ்க் எடுக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் காமிப்பீங்க. ஓகே, இவ்வளோ நாளாக சேஃப் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தாச்சு, ஸோ இப்போ ரிஸ்க் எடுக்கலாம், ஏதாவது புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நீங்கள் செய்வீங்க. அண்ட் நிறைய லேர்னிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு உங்களோட அந்த 2025 அதுக்கு ரிலேட்டடாக நிறைய ஒரு கோல்ஸை செட் பண்ணலாம், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அது மாதிரி கொண்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து பர்சனலி ஒரு டெவலப்மெண்ட் இந்த ஒரு டிசம்பர் மந்த் வந்துட்டு இருக்கும். எஸ்பெஷலி பிகாஸ் நீங்கள் வந்து நல்ல கம்யூனிகேஷன் பண்ணுற பர்சன் தான், நல்ல பேசக்கூடிய ஒரு பர்சன். பட் ஆனால் வந்துட்டு வென் பீப்புளை சூஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப செலக்டிவாக இருப்பீங்க நீங்கள். சம்டைம்ஸ் ரொம்ப செலக்டிவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் சூஸ் பண்ணனால நிறைய ரிக்ரெட்ஸ் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு பேலன்ஸே இல்லாமல் இருந்திருக்கும், ரைட்? எய்தர் வந்து டூ மச் க்ளோஸாக இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா அவங்க கூட பேசவே மாட்டீங்க, ரைட்? ஒரு பேலன்சிங்காக ஒரு பவுண்ட்ரிஸை செட் பண்ணிட்டு அது வந்து கொஞ்சம் ஒரு விஷயம் அந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் செய்கிற சிறு தப்பு வந்துட்டு உங்களுக்கு லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸை கொடுக்குது. ஸோ இந்த ஒரு டிசம்பர் மந்த் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ஹேண்ட்லிங்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆவீங்க, ரைட்? பீப்புளுக்கு வந்துட்டு உண்மையிலே ஷாக் ஆவாங்க. ஸோ மேபி உங்ககிட்டயோ இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ளோஸ்டு ஒன்ஸ் கிட்ட நீங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகியிருக்கீங்க, எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகியிருக்கு உங்கள் லைஃப் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ ஏதோ ஒரு நியூஸ் உங்களை பற்றி வந்து வெளியே ஒரு காசிப் கண்டிப்பாக இருக்கும். கெரியரை பார்க்குறப்போ வந்துட்டு குட் சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். லைக் நீங்கள் இப்போ 2025 எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷன் எல்லாம் பண்ணுவீங்க. பட் ஆனால் வந்துட்டு விஷன்ஸ் நல்லா இருக்கும், ரைட்? மைண்டில் நிறைய பிளான், கோல்ஸ், விஷன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கும். பட் ஆனால் அது ரியாலிட்டியில் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ரைட்?
ஸோ நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். டிசம்பர் மந்த்து பிளானிங் போடுங்க. உங்களால் செய்ய முடியும், சூழ்நிலை அமைஞ்சதுன்னா கோ ஃபார் இட். இல்லைன்னா வந்து ஜஸ்ட் ஸ்டிக் டு த பிளான். ப்ரெஷர் பண்ணி எத்துக்கும் ஸ்பீடாக செய்யணும்னு சொல்லிட்டு செய்யாதீங்க. அண்ட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸோட இன்ட்ரடக்ஷன், இது எல்லாமே வந்துட்டு நடக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் சைடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கும், உங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ எந்தெந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, யாருக்கு கொடுக்குறீங்க, அது எல்லாம் மாற்றங்கள் வரும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ இவ்வளோ வருஷமாக நீங்கள் இழந்த அந்த ஃப்ரீடம் இந்த டிசம்பர் மந்த்ல இருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரைட்? சி ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ எஸ், மென்டலி யூ காட் பி சேலஞ்சிங் இருக்கும். சி எமோஷனல் இஸ் ஓகே. டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் எமோஷனல் ஹெல்த் வந்துட்டு இட் இஸ் ஓகே. பிகாஸ் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பீப்புள், ஒரு நியூ ஹோப் கண்டிப்பாக வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த எமோஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த சைடை வந்து கொஞ்சம் பாதிக்காது. ஸோ யுல் பி லைக் நார்மலாக இருப்பீங்க, ஓவர் எமோஷ்னலாக ஆக மாட்டேங்க. அண்ட் மென்டலி பார்க்குறப்போ வந்துட்டு எஸ், சேலஞ்சஸ் இருக்கும். மென்டலி சேலஞ்சஸ்னா அந்த பாஸ்ட் விஷயங்கள் நினச்சி மோஸ்ட்லி இருக்காது. லைக் ஃபியூச்சருக்கான ஒரு பிளானிங் பண்ணுறதுல, அந்த 2025 எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு பிளானிங்கில் நிறைய யோசிப்பீங்க. யோசனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ப்ராபப்ளி உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தையுமே வந்து பாதிக்கும். இந்த சென்ஸ் லைக் நிறைய டைம் நீங்கள் டயர்டாவீங்க. டிசம்பர் மந்த் ரொம்ப லேசியாகவே இருப்பீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் நீடட். அண்ட் ஐ திங்க் வந்துட்டு உங்களை பற்றி சம்ஒன் யாரோ பேசுகிறாங்க, உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க சைலண்ட்டாக. மேபி ஒரு லவ்டு ஒன்னாக இருக்கலாம், இல்லை ஐ திங்க் சம்ஒன் பாஸ்ட் பீப்புளாக இருக்கலாம். இது வந்து பாஸ்ட்ன்னு சொன்னோன்னே உங்கள் எக்ஸ் அப்படி கிடையாது. இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம். மேபி உங்கள் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட இப்போ நீங்கள் காண்டாக்டில் இல்லை அப்படின்னா அவங்க உங்களை பற்றி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கலாம். பட் டிசம்பர் மந்த்ல வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக ஏதோ ஒரு நியூஸ் வரும். ரைட்? ஸோ பைல் நம்பர் 3, மிதுனம், துலாம், கும்பம். டிசம்பர் இஸ் ஓகே, உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. கம்யூனிகேஷன் சொன்ன மாதிரி ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபேவரபுளாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ரைட்? உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? சி மிதுனம், துலாம், கும்பம்க்கு வந்துட்டு கம்யூனிகேஷன் ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து அதில் ஒரு சரியில்லாமல் போகும். பட் ஆனால் உங்களோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் இஸ் கம்யூனிகேஷன். அது ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா எஸ், 2025க்கான ஒரு அந்த ஒரு லைஃப்பை நீங்கள் ப்ராப்பராக நினச்ச மாதிரி லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. வாட்டர் சைன் யாரெல்லாம்? கடகம், விருச்சகம், மீனம். எஸ். ஸோ யாரெல்லாம் இந்த ராசியோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ கடகம், விருச்சகம், மீனம். எஸ். சரி, உங்களுக்கு டேரோட்டில் மேஜர் கார்ட்ஸ், கோட் கார்டே வந்திருக்கு. எஸ். சரி, இந்த ஒரு டிசம்பர் மந்த் நிறைய லவ் கிடைக்கும். எஸ்பெஷலி உங்கள் ஃபேமிலி, மதர் லவ் நிறைய இருக்கும். நீங்களும் மற்றவங்களுக்கு லவ் கொடுப்பீங்க. அண்ட் கேரிங் நிறையாவே இருக்கும். இந்த இயர் எண்டில் டிசம்பரில்
மேபி உங்களுக்கு பிகினிங்கில் வந்து அவ்வளோக்கும் தெரியல அப்படின்னா அந்த எண்டு கிட்ட வந்துட்டு டெஃபினட்டாக இருக்கும். அண்ட் உங்களோட ஃபேமிலி வந்து உங்களை வந்து டெஃபினட்டாக உங்களை நினச்சி பெருமையாக பேசுவாங்க. அண்ட் வெளியில் அவங்க ஓப்பனாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலைனாலுமே அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த லவ் வேற ஏதோ ஒரு விதத்து மூலயமா காமிப்பாங்க, ரைட்? ஸோ அந்த லவ் எமோஷன்ஸ் அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் டிசம்பர் மந்த் உங்களுக்கு. அண்ட் நிறைய வந்து கடகம், விருச்சகம், மீனம், நீங்கள் வந்து ஒரு வாட்டர் சைன். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களோட என்ன சொல்கிறது, உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் குவாலிட்டி இருக்கும். லைக் ஒரு ஏதாவது ஒன்று யோசிப்பீங்க. நீங்கள் யோசிக்கிற விஷயத்துலையுமே வந்துட்டு கால்குலேட்டிவாக தான் இருப்பீங்க, ரைட்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவான ஒரு தாட்ஸ் வருது அப்படின்னா எஸ் டக்குன்னு அனலைஸ் பண்ணிடுவீங்க, பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த டிசம்பர் மந்த்து. அண்ட் ஏதோ ஒரு 2025 ரிலேட்டடாக ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு அந்த இயர் ஃபுல்லாகவே என்ன செய்யணும், நெக்ஸ்ட் இயரில் என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும், எப்படி இருக்கணும், அது ரிலேட்டடாக ஒரு ஸ்ட்ராங் பிளானிங் வந்துட்டு நீங்கள் இந்த டிசம்பர் மந்த் வந்து பண்ண போகிறீங்க. அண்ட் உங்களோட இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களோட மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக வந்துட்டு நெக்ஸ்ட் இயரை நோக்கி தான் இருக்கும், பாஸ்ட்டை நோக்கியே இருக்காது, ரைட்? இப்போ இந்த 2024 எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்னும் நீங்கள் வந்து நிறைய செல்ஃப் கேர் ஜேர்னல், புது புது ஜேர்னல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவீங்க. அண்ட் பர்ச்சேசிங் நிறையா இருக்கும். அந்த நீங்கள் வந்து இந்த டிசம்பர் மந்த் வந்து வாட்டர் சைன் பொறுத்த வரைக்கும் பர்ச்சேசிங் நிறையா இருக்கும், எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு எக்ஸ்பென்சஸுமே வந்துட்டு வேல்யூவான ஒரு விஷயம் தான். மோஸ்ட்லி உங்களுக்காக பண்ணுவீங்க, உங்களோட செல்ஃப் ஹாப்பினஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு மந்த் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எதுவும் இருக்காது. எஸ்பெஷலி எக்ஸ்பென்சஸ் வைஸில், பர்ச்சேசிங் வைஸில் வந்துட்டு இருக்காது, ரைட்? நிறைய வந்து உங்கள் மைண்ட் செட், உங்கள் தாட்டை கண்ட்ரோல் பண்ணுவீங்க இந்த ஒரு டிசம்பர் மந்த். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு வாட்டர் சைன் கடகம், விருச்சகம், மீனம் ஏங்கிக்கிட்டு இருந்தீங்களோ அது ஈஸியாக கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்காம கிடைக்கும். சரி, நீங்கள் அன்பு பாசத்துக்காக எங்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரு எமோஷனல் சைடு உள்ள பர்சன் தான் நீங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லவ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு லவ் கொடுக்கறதும் பிடிக்கும், லவ் ரிசீவ் பண்ணுறது அதை விட ரொம்ப பிடிக்கும். பட் அந்த ஒரு விஷயம் இது வரைக்கும் உங்களுக்கு சேலஞ்சஸாக இருந்திருக்கு, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண பர்சன் கிட்ட இருந்து வரல அப்படின்னா இந்த ஒரு மந்த் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரி, உங்களுக்கு எப்படின்னா வந்து நீங்கள் அந்த எந்த ஒரு விஷயத்துக்கு ஏங்கினீங்களோ அதை கிவ் அப் பண்ணிட்டு உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்க்க போகிறப்போ எல்லாமே உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும், ரைட்? அண்ட் ஏதோ ஒரு ஆஃபர், ஒரு இன்விடேஷன், சம்திங் வருது. மேபி வந்து உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாம், ஏதோ ஒரு ஆஃபர் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ கொஞ்சம் வந்து யோசிச்சுட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, ஓகே? அண்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல் இப்போ 2024 சோஃபார் இது வரைக்கும் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்னு உங்கள் லைஃப்பில் நீங்களே போட்டு வச்சுருக்கீங்க, அதை பிரேக் பண்ண போகிறீங்க, ரைட்? நிறைய ஒரு பவுண்ட்ரிஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு. பிகாஸ் நீங்கள் ஹர்ட் ஆகக்கூடாது, நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பிளாக் பண்ணிட்டு உங்களை நீங்களே க்ளோஸ்டாக வச்சுருந்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்த் எல்லா பிளாக்கையுமே நீங்களே ரிலீஸ் பண்ணுவீங்க, எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ண போறீங்க. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி உங்களோட எனர்ஜி சரி, உங்க மைண்ட் செட்டும் சரி இந்த மந்த் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் 2025 தான். அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்க கைக்கு வரும். அந்த கண்ட்ரோல்னா உங்களோட மைண்ட் அண்ட் தாட்ஸ். சோஃபார் உங்க மைண்ட் அண்ட் தாட்ஸ் உங்க கண்ட்ரோல் இல்லாம இருந்திருக்கும். பட் இந்த டிசம்பர் மந்த் அது உங்க கண்ட்ரோல்ல வரும், ரைட்? ஸோ நீங்கள் வந்து இந்த டிசம்பர் மந்த் மோஸ்ட்லி வந்து டிபெண்ட்டாக இருக்க மாட்டீங்க. அதாவது நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க, பட் பீப்புள் உங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க இந்த ஒரு மந்த். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஆல்தோ வந்து ஒரு லவ், ஒரு கேரிங், ஒரு ஹெல்ப் எல்லாமே இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கெரியராக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸே நான் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசை, பிளானிங் ரொம்ப நாளாக இருக்குது வாட்டர் சைனுக்கு. ஸோ அந்த ஒரு பிளானிங்கில் உங்களோட இன்வால்மெண்ட் தான் இருக்கணும்.
ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷனாக இருக்க போகுது, எஸ்பெஷலி இந்த ஒரு மந்த்து. ஸோ அண்ட் அதே மாதிரி யூனிவர்ஸ் அண்ட் டிவைனோட ஒரு மேஜர் சப்போர்ட் பிளெஸிங்ஸ் நிறையா இருக்கும். இந்த டிசம்பர் மந்த் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் யூனிவர்ஸ் ப்ரேயர் அண்ட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு ஃபேவர் பண்ணும், ரைட்? அண்ட் ஹீலிங், எஸ், ப்ராப்பர் ஹீலிங்கிறது வந்துட்டு நிறையவே ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு மந்த். வாட்டர் சைனை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஒரு சேஞ்சஸ் உங்கள் மைண்ட் செட்டில் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இப்போது ஒரு சில பேரை வந்து நீங்கள் ஃபர்கியூவே பண்ணக்கூடாதுன்னு இருக்கீங்க. மேபி ஐ திங்க் இந்த பாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் ஒரு சில பீப்புள் பண்ண ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கும். அந்த இதிலிருந்து வெளியே வரத்துக்கு நீங்கள் ரொம்ப ஹீலிங் அதெல்லாம் நிறைய எடுத்திருப்பீங்க. அந்த பர்சனை ஃபர்கியூ பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மந்த் நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். 2 ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த பர்சன் அவங்க திருப்பி உங்ககிட்ட ஒரு மன்னிப்போடு வருவாங்க. ஒரு இவ்வளோ நாளாக உங்களை டாமினேட் பண்ணிட்டு உங்களை வந்து கீழே வச்சு பார்த்துருப்பாங்க. பட் இது அப்படியே மாறும். உங்களை பெரிய ஆளாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட அந்த வளர்ச்சி, உங்களோட அந்த ஆட்டிடியூட் அதெல்லாம் பார்த்து அவங்க பயப்படுற அளவுக்கு வந்துட்டு உங்களோட growth இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களை ஃபர்கியூ பண்ண வைக்கும். அவங்க அதே மாதிரி உங்களோட ஓன், பிகாஸ் சம்வேர் ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்னும் ஃபர்கியூ பண்ணாமல் இருக்கிறதுனால நிறைய ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குது ஒரு சில இடங்கள்லன்னு. ஸோ அதுக்காக ஃபர்கியூ பண்ணுவீங்க. ஸோ திங்ஸ் வந்து மாற ஆரம்பிக்கும் இந்த டிசம்பர்ல இருந்து. வாட்டர் சைனுக்கு அன்பு பாசத்துக்கு ஏங்கி போன பர்சன் உங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி ரொம்ப அழ வச்சிருப்பாங்க. அவங்க கொடுத்த அந்த ட்ராமா, அதிலிருந்து வெளியே வர நீங்கள் எவ்வளவோ ஹீலிங் எடுத்திருப்பீங்க. அது ஒன்ஸ் நீங்கள் அந்த மூவ் ஆன் ஆகி வந்ததுக்கு அப்புறம் திங்ஸ் வில் சேஞ்ச். நீங்கள் யாருக்காகவும் அன்பு பாசம்னு ஏங்கி போக மாட்டீங்க. பட் உங்களை தேடி வருவாங்க, ரைட்? ஸோ இந்த டிசம்பர் மந்த்ல இருந்து உங்களுக்கு செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும், ரைட்? ரொம்ப செல்ஃப் லவ்வாக இருப்பீங்க. அண்ட் உங்களோட ஹாப்பினஸ்க்காக, உங்களோட ஃப்யூச்சருக்காக எதை வேணால் செய்வீங்க. ஒரு தேர்ட் பர்சனோட ஒப்பீனியன் அவங்க என்ன சொன்னாலும் அது உங்களோட காதில் கேட்காது, எஸ்பெஷலி டிசம்பர் மந்த். அண்ட் உங்கள் கம்யூனிகேஷன் வந்து போல்டாக இருக்கும். நான் இப்படி ரூடாக பேசிட்டேன் அப்படின்னா அவங்க ஏதோ நினச்சிக்குவாங்க, அதெல்லாம் கவலையே பட மாட்டேங்க. தப்பாக நினைக்கிறீங்களா, ப்ளீஸ் நினச்சிக்கோங்க அப்படின்னு தான் நீங்கள் இருப்பீங்களே தவிர அந்த போல்ட்னஸ் வந்து இருக்கும். கம்யூனிகேஷனுமே ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆகும். வாட்டர் சைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கம்யூனிகேட் பண்ணுற ஒரு பர்சன் தான். லவ், நீங்கள் உங்களோட பேச்சிலே வந்துட்டு ஒரு லவ் இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அண்ட் இப்போ உங்ககிட்ட பேசினாவே ஒரு ஹாப்பினஸ், ஒரு தெளிவு இருக்கும் ஒரு சில பீப்புளுக்கு. பட் அதுதான் உங்களுக்கு ஒரு வீக்னஸாகவே அமைஞ்சிருக்கும். வீக்னஸ் இன் த சென்ஸ் அது பீப்புள் அட்வான்டேஜ் எடுத்து உங்களை ரொம்ப பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் இந்த டிசம்பரில் இருந்தும் வரக்கூடிய டேஸ்லும் போல்டாக இருக்கும். அது ரொம்ப செலக்டிவாக இருக்கும், ரைட்? யாருக்கு நீங்கள் அன்பு பாசத்தோடு கம்யூனிகேட் பண்ணணும், யாருக்கிட்ட போல்டாக பதிலுக்கு பதில் கொடுக்கணுங்கிறதுல வந்து தெளிவாக இருப்பீங்க. அண்ட் அதை ஃபாலோவும் பண்ணுவீங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய இயர்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ ஓகே, நல்லா இருக்கு. பட் ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபிசிக்கல் மென்டலி அண்ட் ஃபிசிக்கல் ரெஸ்ட் மட்டும் போதும். எமோஷ்னல் ஓகே, எமோஷ்னலி நீங்கள் நல்லா வந்துட்டு இருக்கீங்க. எமோஷ்னலி இந்த ஒரு மந்த் இருக்காது. பட் ஆனால் ஹெவியாக பிளான் பண்ணுறேன், புதுசாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட தூக்கத்தை கெடுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் வேண்டாம். ஹெல்த் மட்டும் நான் வந்து ஒரு வார்னிங்காகவே கொடுத்துக்கிறேன். ப்ராப்பர் ரெஸ்ட் தேவை, ரைட்? ஸோ மோஸ்ட்லி இந்த டிசம்பர் மந்த்தும் 2025 வந்துட்டு வாட்டர் சைன் நீங்கள் இப்போ போகிற பிளானிங் படி போனீங்கன்னா எஸ், டெஃபினட்டாக நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் ஃபைல் நம்பர் 4. தேங்க்யூ. ஐ ஹோப் 4 பைலுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ். ஸோ யா, தேங்க்யூ.